வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி. தலைப்புச் செய்திகள்: நாட்டிலேயே மிகப்பெரிய புதுப்பிக்கவல்ல மின் உற்பத்தி பூங்கா உள்ளிட்ட 15 வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை குஜராத் செல்கிறார். விவசாயிகளின் போராட்டத்தை பயன்படுத்திக் கொண்டு தேசத்தை பிளவுபடுத்த முயற்சிக்கும் சிறு சிறு குழுக்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் எச்சரித்துள்ளார். தமிழகத்தில் மினி கிளினிக்குகளின் செயல்பாட்டை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் 19,955 கோடி ரூபாய் முதலீட்டில் 18 புதிய தொழில் திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. மகாராஷ்டிரா சட்டப்பேரவையின் குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். குஜராத் மாநிலம் கட்ச் நகரில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை அடிக்கல் நாட்டுகிறார். கடல் நீரை குடிநீர் ஆக்கும் திட்டம், புதுப்பிக்கவல்ல எரிசக்தி பூங்கா, முழுவதும் தானியங்கி பால் பதப்படுத்தும் திட்டம் போன்றவை இவற்றில் அடங்கும். கட்ச் மாவட்டத்தின் டோர்டோ பகுதிக்கு பயணம் செய்து இந்த திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் கீழ் நாள் ஒன்றுக்கு 10 கோடி லிட்டர் சுத்திகரிக்கப்பட்டு குடிநீராக மக்களுக்கு விநியோகிக்கப்பட உள்ளது. இதன் மூலம் உந்த்ரா, லாக்பத், அப்டாஸ் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 8 லட்சம் மக்கள் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விகாகோட் கிராமத்தில் அமைக்கப்படவுள்ள புதுப்பிக்கவல்ல மின் உற்பத்தி பூங்கா நாட்டிலேயே மிகப்பெரியதாகும். 72,600 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அமையவிருக்கும் இந்த பூங்காவில் காற்றாலை மின்சக்தி, சூரிய ஒளி மின்சக்தி போன்றவை உற்பத்தி செய்யப்படும். ஷர்கட் பகுதியில் 121 கோடி ரூபாய் செலவில் தானியங்கி பால் பதனிடுதல் மற்றும் பேக்கிங் திட்டத்திற்கும் திரு நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டுவார். விவசாயிகளின் போராட்டத்தை பயன்படுத்திக் கொண்டு தேசத்தை பிளவுபடுத்த முயற்சிக்கும் சிறு சிறு குழுக்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் எச்சரித்துள்ளார். புதிய வேளாண் சட்டங்களை விலக்கியும் ஆதரவு கோரியும் பீகார் மாநில பிஜேபியின் பிரச்சாரத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். தில்லியிலும் மகாராஷ்டிராவிலும் வன்முறையில் ஈடுபட்டு சிறையில் இருப்போரை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை இந்த போராட்டத்தில் எவ்வாறு எழுப்பப்படுகிறது என்றும் அவர் வினவினார். விவசாயிகளின் போராட்டத்தை சிறு சிறு குழுக்கள் தவறாக பயன்படுத்திக் கொள்வதாக குற்றம் சாட்டிய திரு ரவிசங்கர் பிரசாத், இவர்களின் நோக்கம் நிறைவேற அரசு அனுமதிக்காது என்று உறுதிபட தெரிவித்தார். விவசாயிகளின், குறிப்பாக நாடு முழுவதும் உள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகள் நலனுக்காக 3 வேளாண் சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன என்று அவர் கூறினார். வேளாண் சட்டங்கள் குறித்த தவறான புரிதல்களை தெளிவுபடுத்துவதற்காக உத்தரப்பிரதேசத்தில் சிறப்பு பிரச்சார இயக்கத்தை பிஜேபி இன்று தொடங்கியுள்ளது. மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்துள்ள பிஜேபி கூட்டங்களில் இம்மாநிலத்துக்கான அக்கட்சியின் பொறுப்பாளர் திரு ராதாமோகன் சிங் மற்றும் அம்மாநில அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். இதேபோல் குஜராத் மாநிலத்திலும் பிஜேபி சிறப்பு பிரச்சார இயக்கத்தை தொடங்கியுள்ளது. புதிய வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் உத்தரகண்ட் விவசாயிகள் மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமரை சந்தித்தனர். இந்த விவசாயிகள் புதிய சட்டங்களை நன்கு புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தெரிவித்தார். புதிய வேளாண் சட்டங்களை ஆதரிக்கும் விவசாயிகளுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது வேளாண் துறை இணையமைச்சர் திரு கைலாஷ் சௌத்ரி, உத்தரகண்ட் கல்வி அமைச்சர் திரு அரவிந்த் பாண்டே ஆகியோரும் உடனிருந்தனர். ஏற்கனவே ஹரியானா மாநில விவசாயிகள் குழுவினரும் மத்திய அமைச்சரை சந்தித்து புதிய சட்டங்களுக்கான தங்களின் ஆதரவை தெரிவித்துள்ளனர். அதிக அளவிலான தொகையை உடனடியாக பரிவர்த்தனை செய்வதற்கான வசதியை இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கியுள்ளது. நேற்றிரவு முதல் தொடங்கப்பட்டுள்ள இந்த வசதியை பெறும் உலகின் ஒரு சில நாடுகளில் ஒன்றாக இந்தியா மாறியுள்ளது என ரிசர்வ் வங்கி கவர்னர் திரு சக்திகாந்த தாஸ் டுவிட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார். நாட்டில் டிஜிட்டல் முறையிலான பரிவர்த்தனைகளுக்கு ஊக்கமளிப்பது இந்த நடைமுறையின் நோக்கமாகும் என்று அவர் கூறியுள்ளார். முன்னதாக இத்தகைய வசதி காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை மட்டுமே வாடிக்கையாளர்களுக்கு கிடைத்து வந்தது. வாரத்தில் 2வது 4வது சனிக்கிழமைகளில் இந்த வசதி கிடைக்காமல் இருந்ததை சுட்டிக்காட்டியுள்ள அவர், தற்போது 24 மணி நேரமும் ஆண்டு முழுவதும் இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று கூறியுள்ளார். RTGS எனும் இந்த முறையின் மூலம் குறைந்தபட்சம் 2 லட்சம் ரூபாய் பரிவர்த்தனை செய்யலாம் எனவும் அதிகபட்ச வரம்பு இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நதிகள் புனரமைப்பு மற்றும் தூய்மைக்கான இந்தியாவின் முயற்சிகளுக்கு சர்வதேச மறுகட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான சர்வதேச வங்கி பாராட்டு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் செய்யப்பட்டு வருகின்ற அனைத்து பணிகளும் பெருமை கொள்ளத்தக்க உள்ளன என்றும் இந்த வங்கியின் மூத்த நீர் மற்றும் தூய்மைக்கான நிபுணர் திரு ஷேவர் ஸ்டாவர்ட் தெரிவித்துள்ளார். அடிப்படை கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளில் கவனம் செலுத்தும் இந்திய அரசின் அணுகுமுறையில் பெருமளவு மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ள அவர், இதன் மூலம் வாழ்க்கை முறையிலும் மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன என்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
COVID-19 எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். தமிழகத்தில் மினி கிளினிக்குகளின் செயல்பாட்டை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார். ராயபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மினி கிளினிக்குக்கான இலச்சினையையும் அவர் வெளியிட்டு உரையாற்றினார். கிராமப் பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்கள் மருத்துவ வசதியை எளிதாக பெறுவதற்காக இந்த மினி கிளினிக்குகள் தொடங்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். தற்போது ஒரு புது முயற்சியாக ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இல்லாத மக்கள் அதிகமாக வசிக்கும் அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த பகுதியிலேயே நம்முடைய மருத்துவர்களை அங்கே இருக்க செய்து சாதாரண காய்ச்சல் போன்ற நோய்களுக்கு உடனடியாக அந்த பகுதியிலேயே சிகிச்சை பெறக்கூடிய அளவிற்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர் மற்றும் ஒரு உதவியாளருடன் 2000 முதலமைச்சருடைய அம்மா மினி கிளினிக் துவங்கப்பட்ட மகிழ்ச்சியான செய்தி நேரத்தில் தெரிவிக்கிறேன். COVID-19 நோய் தொற்றை கட்டுப்படுத்துவதில் பிற மாநிலங்களுக்கு தமிழகம் முன்னோடியாக திகழ்வதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார். இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் 19,955 கோடி ரூபாய் முதலீட்டில் 18 புதிய தொழில் திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. இன்று சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்த தொழில் திட்டங்கள் மூலம் 26,509 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்த நிகழ்ச்சியில் 4,503 கோடி ரூபாய் செலவில் புதிய தொழில் திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழாவும் நடைபெற்றது. இதன் மூலம் 27,709 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான 3வது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. காசர்கோடு, கண்ணூர், கோழிக்கோடு, மலப்புரம் ஆகிய 4 மாவட்டங்களில் உள்ள 354 உள்ளாட்சிகளின் 6,867 வார்டுகளில் இன்று காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. இன்று மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நீடிக்கும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். COVID-19 நோய் தடுப்புக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் கண்டிப்புடன் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. 3 கட்ட தேர்தல்களில் பதிவான வாக்குகள் வரும் 16ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. தேசிய அளவில் COVID-19 நோய் தொற்றிலிருந்து குணமடைவோர் வீதம் 94.98% அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 30,605 பேர் குணமடைந்து வீடு திரும்பிய நிலையில் மொத்தம் குணமடைந்தோர் எண்ணிக்கை 93,88,159 உயர்ந்துள்ளது. கோவிட் நோய் தொடர்பாக நேற்று 8,55,157 பேரின் ரத்த மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா சட்டப்பேரவையின் குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. வழக்கமாக இந்த கூட்டத்தொடர் ஒருவார காலத்திற்கு நாக்பூரில் நடைபெறும். ஆனால் COVID-19 நோய் தொற்று காரணமாக இந்த ஆண்டு மும்பையிலேயே நடத்தப்படுகிறது. இந்த கூட்டத்தொடர் 2 நாட்கள் மட்டுமே நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய கூட்டத்தொடரில் 10 மசோதாக்களும் 6 அவசர சட்டங்களுக்கு மாற்றான மசோதாக்களும் தாக்கல் செய்யப்படுகின்றன. இன்றைய பேரவைக் கூட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தடுக்கப்படுவதை நோக்கமாக கொண்ட சக்தி சட்டத்திற்கான மசோதா இன்று தாக்கல் செய்யப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். சர்வதேச ஆன்லைன் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் யாஷ்வர்தன் தங்கப்பதக்கம் வென்றார். 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். முஷ்டாக் அலி கோப்பைக்கான டுவெண்டி கிரிக்கெட் போட்டி அடுத்த மாதம் 10ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, கொல்கத்தா, பெங்களூரு உட்பட 6 இடங்களில் இப்போட்டி நடைபெறவுள்ளது. தமிழகத்தின் சார்பில் இப்போட்டியில் பங்கேற்கவுள்ள அணி நாளை மறுநாள் அறிவிக்கப்படவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டிலேயே மிகப்பெரிய புதுப்பிக்கவல்ல மின் உற்பத்தி பூங்கா உள்ளிட்ட 15 வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை குஜராத் செல்கிறார். விவசாயிகளின் போராட்டத்தை பயன்படுத்திக் கொண்டு தேசத்தை பிளவுபடுத்த முயற்சிக்கும் சிறு சிறு குழுக்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் எச்சரித்துள்ளார். தமிழகத்தில் மினி கிளினிக்குகளின் செயல்பாட்டை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் 19,955 கோடி ரூபாய் முதலீட்டில் 18 புதிய தொழில் திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. மகாராஷ்டிரா சட்டப்பேரவையின் குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR News _சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.